Hello friends, welcome to Civil Smart Learning. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வால் பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் பைப் லைன் அதே மாதிரி பீம் காலம் ஜாயிண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைபர் மெஷ் வச்சு இல்லை சிக்கன் மெஷ் வச்சு பேக் பண்ணுவோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த எலக்ட்ரிக் பைப் லைன்லாம் அந்த ஏரியாவில் எப்படி பேக் பண்ணுறோம் அந்த ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்ல பாண்டிங்காக என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு சிமெண்ட் மாட்டரை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சிமெண்ட்டை நல்லா கெசி மாதிரி கிளக்கி பேக் பண்ணுறோம். பேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம எப்பயும் போல் சிமெண்ட் மாட்டரை பேக் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா இந்த பைப்லைன் கேப் பேக் பண்ணுறோம். ஒரு சில இடத்துல பைப்லைன் கேப் அதிகமாக இருக்க இடத்துல இந்த அதிகமாக உடச்சிருப்பாங்க. பிரிக் வால் அதிகமாக உடச்சிருப்பாங்க, இல்லை ஏசி பிளாக்ஸ் வால் அதிகமாக உடச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த பெரிய கேப் இருக்க இடத்துல நல்லா மெஷ் வச்சுட்டு அப்புறம் அந்த ஒரு பீஸை கூட வச்சுட்டு கூட நம்ம பேக் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்கள், பைப்லைன் கேப்பெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்பராக எங்கெங்கே கேப் இருக்கோ நல்லா பார்த்து பேக் பண்ணணும். அப்போ தான் பார்த்தோம்னா இந்த ஏர்லைன் கிராக்ஸ் அதே மாதிரி பார்த்தோம்னா ஹரிசாண்டல் கிராக்ஸ்லாம் வராது. இந்த பீம் ஜாயிண்ட்ஸில் இந்த இன்வென்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த பீம் ஜாயிண்ட்ஸில் ஹரிசாண்டல் கிராக்ஸ்லாம் வராது. இந்த வெர்டிக்கலாக வர கிராக்ஸ் வர்றது தவிர்க்கப்படும். மெயினாக இந்த ஃபைபர் மெஷ் சிக்கன் மெஷ்லாம் இந்த காலம் ஜாயிண்ட்ஸுக்கு அதே மாதிரி இந்த பீமுக்கு இடையில் வர ஜாயிண்ட்ஸுக்கு, அதாவது காங்க்ரீட் ஒரு காம்பனண்ட்டு, அதே பார்த்தோம்னா பிரிக்கு இல்லை பார்த்தோம்னா ஏசி பிளாக் அது இன்னொரு காம்பனண்ட். ரெண்டு காம்பனண்ட்டுக்கு நடுவில் பேக் பண்ணும்போது ஏர்லைன் கிராக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹரிசாண்டல் கிராக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, வெர்டிகல் கிராக்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதை வராமல் தவிர்க்கிறதுக்காக, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி டெவலப்மெண்ட் கிராக்ஸ்லாம் தடுக்கிறதுக்காக இந்த சிக்கன் மிஷின் ஃபைபர் மிஷின் இந்த பிளாஸ்டிக்கு முன்னாடி இந்த ஃபைபர் மிஷ் அடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபைபர் மிஷ் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம என்ன சைஸில் வேணுமோ அதை கட் பண்ணிவிட்டு, இந்த ஃபைபர் மிஷோட சைஸ் பார்த்தோன்னா 6 இன்ச்சுக்கு 50 மீட்டர் கிடைக்கும், ஒரு ரோலில் இருக்கும். இது நம்மளுக்கு என்ன சைஸில் தேவைப்படும் அந்த சைஸில் ப்ராப்பராக இந்த மாதிரி பேக் பண்ணிடும். இந்த ஃபைபர் மிஷ் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கலவையில் இந்த சிமெண்ட் மோட்டரை இந்த எலக்ட்ரிக் பைப் பேக் பண்ணிவிட்டு மேலே இந்த ஃபைபர் மிஷ் வச்சுட்டு அப்புறம் ப்ராப்பராக பேக் பண்ணுறோம். இது பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு வால் பிளாஸ்டரிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி காலம்க்கு இடையில் பார்த்தோம்னா ப்ராப்பராக ஆக்கிங் பண்ணிவிட்டு நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மெஷ் அடித்து இந்த மாதிரி ப்ராப்பராக பேக் பண்ணணும். இந்த ஃபைபர் மெஷை நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரிக் பைப் லைன் நம்ம உடச்ச இடத்துலலாம் இந்த ஃபைபர் மெஷை நல்லா பேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைபர் மெஷை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணுறோம். ப்ராப்பராக இந்த மாதிரி பேக் பண்ணுறோம். எங்கெங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடம் ஃபுல்லாக ப்ராப்பராக இந்த மாதிரி ஜாயிண்ட்டில் பேக் பண்ணுறோம். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி பாருங்கள், இந்த லென்டில் கீழே கூட பாருங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி பேக் பண்ணிடுறாங்க. இந்த மெஷ் அடித்து இந்த மாதிரி பாருங்கள், எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக பேக் பண்ணிடுறோம். மேலே பாருங்கள் பீம் இருக்குது, இந்த பீம் ஜாயிண்ட்டுக்கு இதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஃபைபர் மெஷ் அடிச்சுட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணுறோம். இந்த ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம்னு பாருங்கள். ஃபினிஷிங் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமே நம்ம வால் பிளாஸ்டரிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கோடு கீறி விட்டுறாங்க. எதுக்காகனா நம்ம திரும்பி பிளாஸ்டரிங் பண்ணும்போது ஒரு பாண்டிங் இருக்கணும் தானே, அதுக்காக இது மாதிரி நல்லா கீறி விட்டுறோம். நம்ம டைல்ஸ்க்கு எப்படி பார்த்தோம்னா இது பண்ணி விட்றோமோ அதே மாதிரி இந்த மாதிரி கீறி விட்டுறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.